இந்த பக்கம் பார்த்தா 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 சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? தற்குறி இந்தா நீ சிஎம் ஆயிட்ட. எது சிஎம் ஆயிட்டனா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா! அதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே, குறுக்கு எது மணலாரி வந்துடும். போட்டு 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 அப்பாடா ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. Okay. You know we have a super leader like Thalapathy Vijay. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். So I am the best friend of Vijay. எப்படி மற்ற டியூஷன்ல எல்லாம் வந்து மை நேம் இஸ் டிராவின் சொல்லி தருவாங்க. நான் எப்படி ஐ அம் டிராவின் ட்ரெயின் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? அது ஒரு டிஃபரன்ஸ். ஃபாரின் லாங்குவேஜ் கிக்கறோம் நான் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ் நல்லா தெரியும். இங்கிலீஷ் சூப்பரா பேசுவாங்க. He has given me this constituency because 30 நாள் இங்கிலீஷ். I am born and my native is Thuthukudi. இங்கிலீஷ் அது கெட்ட வார்த்தை இல்லப்பா, இங்கிலீஷ் அது அப்படி பேசுது. So all my relatives, friends and ஏன் டிரைவ் பண்றீங்க? என்ன சட்டிக்கு இங்கிலீஷ்ல பேர் தெரியல. சொல்லுறேன்னு சொன்னால் நம்பியவர்களை காக்கின்ற அரணாக இருக்கிறான். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. நம்பி வரவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்திய துணை கண்டமே வேக்கத்தக்க அளவிற்கு ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக தமிழகத்தை நீ ஏண்டாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். நீ நல்லா சாப்பிட்டுருக்க. நான் சாப்பிட கூட இல்ல. நீ நல்லா சாப்பிட்டுருக்க. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? இதை வச்சு 2 நாளைக்கு வாங்கி தரேன். செல்லம் நீ நல்லா சாப்பிட்டுருக்க. நீ சாப்பிட கூட இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சோத்துக்கு பியத்துக்கிற நாய்களா. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கற புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க. நான் சாப்பிட கூட இல்ல. ராஸ்கல் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்க கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்ப மினிஸ்டர்ட்ட கேட்டப்ப அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீ நகா சாப்பிட்டு நீ நகா சாப்பிட்டுக்கணும். நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது நான் என்ன சாப்பிடுறேன்னா அது ஏன் அவுப்பு ஏன் விருப்பம் கிடையாது. அது ஐயா சொல்ற நியாயமான பேச்சுங்க மாமனாரே. நீ என்ன கேட்டீங்க? அவர்கிட்ட கேட்டீங்க. பஸ்ஸுக்கு நான் என்ன புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நான் நீ எனக்கா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. ஐயா உனக்கு வந்துடுறியா? ஒருத்தர் நில்றா. உம்மா நில்றா. எப்படி சார் முகையான பதிலா இருக்கும்? எப்படி முகையான பதிலா இருக்கும்? யார் யாது? கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? செல்லம் நீ நல்லா சாப்பிட்டுருக்க. நான் சாப்பிட கூட இல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் வெயில நிக்கணும். நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக நிப்பவா. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது. சூப்பர். எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். நான் சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. முடிக்காம விட மாட்டோம். பாரு, உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு.
டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்க. இங்க கையை காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. இதே மண்டபத்துல சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்களா கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே. ஆரம்பிச்சிட்டேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆன உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போறோம்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன். மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. இல்ல போய் சொல்றாரு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்ல, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி. அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு நல்லா தெரியுமே. திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்ச்சி. ஏன் அப்படி புழுதி பண்ணி பிறந்தவனே? அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. டேய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு சாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை என்ன சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனால தான் 14 ஊருக்கு பிளான் பண்ணத எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். பார்க்குமாறு உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. கடைசியில அந்த கரூரோடைய கண்ணீரோடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. எது நாய் வாழை மெச்சா மாதிரி கத்துற? நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே. ஆமா, இப்ப எதுக்கு ஏத்த இறக்கமா பேசுற? என்ன பைத்தியம் நினைச்சேன்? உன்னை போய் அப்படி நினைப்பனாப்பா? அப்ப நீ பைத்தியம் தானே? ஒரு குத்து மதிப்பா சொல்ல வந்தப்பா. அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாய் வருதுங்க. அந்த பாவங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், எழுதிக்கிறேன். நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் எப்படி எழுதுறது? நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். போடா என்ன துக்குமலி காப்பி தள்ளுவாங்க உனக்கு. அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆச்சு. என் கண்ணு முன்னாடியே நடந்தது ஒண்ணு இல்ல. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. காலங்கலிகாலமாய் போச்சு, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயை தரங்க சிஎம், வாயை தரங்க சிஎம் கர்பி பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் பேச, 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். யார் அடிச்சு பொறி கிளம்புறது பூமியில தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது கண்ணுல தெரிதோ அவனா தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரிதோ அவன்தான் தமிழ். யார் அடிச்சு பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் ரெடிங்கண்ணா. அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்குனாரு? என்னப்பா இவன் வெளிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கரன் அண்ணன். நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்களுக்கு தாண்டா ஆபத்து, எந்த நேரத்திலும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. Let's be honest. Nobody wants a government that takes forever. Files, approvals, delays and waiting. ஆமா, நாங்கலாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில PhD முடிச்சிட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ்ல பேசி காட்றா, தமிழ்ல பேசுறீ. Honorable Chief Minister. எது? Honorable Chief Minister. போனா அதுக்கு பேர் Honorable இல்லம்மா, Honorable. See, Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. தமிழ்நாட்டு மக்களுக்கு முறையா ஒரு தொழில்துறை அமைச்சர் I am Keerthana, I am Industry Development new Minister, I am CM. என்னம்மா இது?
I assure you our government is building for fast speed execution. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. இவளுக்கு டிவில பெரிய காம்பேர் ஆகணும்னு ஆசை. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறானே. Fast track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. இது அது இல்ல. இந்த இடம் இன்னும் கொஞ்ச நாள்ல சொர்க்க பூமியா மாறப்போகுது. 1/2 கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் வரப்போகுது, 1 கிலோமீட்டர்ல ஹார்பர் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்தை தொன்னா 2 அடியில தண்ணி வரும். AI Ministry and AI City, drone corridor, EV manufacturing, green hydrogen and space economy. இது என்ன பண்ணிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இவங்க ரீல்ஸ் பைத்தியமாக வாழ்றாங்க. இவர மாதிரி பைத்தியக்காரனுக்குல எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? இவர்தான். இவருக்கு இதான் வேலை. இது என்ன பண்ணிட்டு போட்டு பார்த்தா எல்லாரும் எங்களுடைய மாநிலத்துக்கு வாங்க. நீ நம்புங்க இதே மாதிரி பேசுது. வாங்க வாங்க இந்த மாநிலம் உங்களுக்கு போதும் அளவுக்கு இப்படி கையாசி பேசி இருக்குது. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, 25 கட்டுதுல அப்புறம் மாதிரி பல்ல காமிச்சீனு வாய் மூடுங்க. சரி சரி, சிரிக்க வேணாம்ல? சிரிக்க வேணாம், வாய் ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. வணக்கம். ஆக்ஷன் 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 ஆக்ஷன். Honorable Chief Minister Vijay Sir's vision is building enabling environment for the next generation of Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. அப்பா எப்படியோ சொல்லி முடிச்சாச்சு. பங்காளி நம்ம தொழில்துறை அமைச்சர் 25 கட்டுக்கு அப்புறம் எப்படியோ பேசி முடிச்சுட்டாங்க. என்ன பண்ற? நம்ம சொந்தக்கார எல்லாத்துக்கும் சொல்லி விட்டுரு. Honorable Chief Minister Vijay Sir's vision is building enabling environment for the next generation of Tamil Nadu. Hi, I am Kirtana. I am new minister for Industries, Commerce and Investment Promotion for Tamil Nadu. Here is our promises. என்ன மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.